Example 5.33. Show that the straight lines x minus 2y plus 3 and 6x plus 3y plus 8 equal to 0 are perpendicular. ஸோ பர்பண்டிகுலரா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஃபைன் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் பாருங்க. என்ன ஃபார்முலா? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அதாவது மைனஸ் ஏ பை பி ஃபார்முலா. அப்போ மைனஸ் இது ஃபார்முலாவில் வர மைனஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 மைனஸ் 1 பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 2. ஸோ கேன்சல் பண்ண m1 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு வரும். சரிங்களா? இது ஸ்லோப். அடுத்தது இன்னொரு லைனுடைய ஸ்லோப் வந்து 6x ப்ளஸ் 3y ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ அதோட ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே தான், மைனஸ் ஏ பை பி மைனஸ் 6/3 கேன்சல் பண்ணால் -2. இப்போ ரெண்டுத்துடைய ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும். m1 இன்ட்டு m2 மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்க. 1/2 இன்ட்டு -2 மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் பண்ணால் 1 இன்ட்டு மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1. அப்போ த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். ஸோ பர்பண்டிகுலர்னா m1 m2 ஈக்குவல் டு -1, பேரலல்னா m1 ஈக்குவல் டு m2. அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்டான சம். Example 5.34. Find the equation of the straight line which is parallel to the line 3x minus 7y equal to 12 and passing through the point 6, 4. என்ன சொல்றாங்கன்னா 3x minus 7y equal to 12 இது வந்து ஒரு லைன் இல்லைங்களா? இதோட ஈக்குவேஷன் இருக்கு. இதுக்கு பேரலா இன்னொரு லைன் இருக்கான். சரிங்களா? இதுக்கு பேரலா நல்லா புரிஞ்சுங்க. பேரலா இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷனை கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டு லைன் பேரலா இருந்தா இந்த எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் சேமாக தான் இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும்னு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா அதோட எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் சேமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார்முலா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதுக்கு பேரலாக இருக்க லைனோட ஈக்குவேஷன் வந்து பாருங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேரலல் டு 3x minus 7y minus 12. ஏன்னா ரைட் சைடில் இந்த 12 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு -12 ஈக்குவல் டு 0. இதுக்கு பேரலாக இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு பேரலாக இருக்கிற ஈக்குவேஷன் எழுதுறாங்க 3x minus 7y. அந்த xy அப்படியே தான் வரும். அந்த -12க்கு மேலே k போட்டுக்கிறோம். சரிங்களா? k போட்டாச்சு. இப்போ இந்த 3x minus 7y plus k equal to 0 இருக்கு இல்லையா? அதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 6, 4. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு லைன் இது ஒரு லைன் வச்சு ரெண்டும் பேரலாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 3x minus 7y minus 12 equal to 0. இது வந்து அந்த லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் வந்து 3x minus 7y plus k. சரிங்களா? ஆனால் அதே நேரத்தில் இந்த 6, 4 பாயிண்ட் வழியா இந்த லைன் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிற லைனோட ஈக்குவேஷன் அது வந்து 6, 4 வழியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைன் அந்த நம்ம நியூவாக கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா பேரலல் லைனு, அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 6, 4 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 6, 4 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலான்னு அர்த்தம். சரிங்களா? பொதுவாகவே தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணலாம் அந்த ஈக்குவேஷனில். எப்போ அப்படின்னா அந்த 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 லைன் வந்து அந்த பாயிண்ட் வழியாக போகிற மாதிரி இருந்தால் சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இங்கே போகுது. இப்போ அந்த லைன் வந்து 6, 4 பாயிண்ட் வழியாக போகிறதுனால நம்ம 6, 4 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. எங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் இருக்கிற இடத்துல 6. அப்போ 3 × 6 minus 7 × 4 plus k equal to 0. அவ்வளோ சிம்பிளே பண்ணால் 6 3 சார் 18, 7 4 சார் 28, -8 வரும். சாரி -10 வரும் இல்லைங்களா? இது 18ல் -28 இது பண்ணால் -10 வரும். -10 பண்ணால் +10. அப்போ கேவோட வேல்யூ 10ன்னு வரும். கேவோட வேல்யூ 10. அது எதுவுமே அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது பாருங்க, இதான ஈக்குவேஷன் 3x minus 7y. அந்த கே இருக்க இடத்துல 10 சப்ஸ்டிட் பண்ணால் 3x minus 7y plus 10 equal to 0. இதுதான் அவங்க கொடுத்த ஒரு லைன் கொடுத்தாங்களே 3x minus 7y minus 12 equal to 0. அதுக்கு பேரலாக இருக்கிற ஈக்குவேஷன் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதுதான் ஒரு லைன்னு வச்சுங்க. இந்த லைனுக்கு பேரலாக நிறைய லைன் வரும். சரியா? நிறைய லைன் வரும். அப்போ நம்ம ஒன்று தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 6, 4 அந்த பாயிண்ட் வழியாக போகிற லைன் ஒன்று தான். சரிங்களா? வேற இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு இன்னும் நிறைய பேரல் லைன் ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால. ஆனால் அதுக்கு வேற பாயிண்ட் கொடுக்கணும். வேற பாயிண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ 6, 4 பாயிண்ட் வழியாக போகிற இதுக்கு பேரலாக இருக்க லைன் இதான். சரிங்களா? சரி, அதே மாதிரி இப்போ இதே கான்செப்டை இப்போ பர்பண்டிகுலர் வச்சு போட போகிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 5.35. Find the equation of straight line perpendicular to the line and passing through the point. இப்போ அதே பாயிண்ட் தான் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு பர்பண்டிகுலர் இருக்க லைன், இப்போ ஒரு லைன் இருக்கு, இதான் அவங்க கொடுத்த லைன்னு வச்சுங்களேன். இதுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் இருக்கு. இந்த பர்பண்டிகுலர் லைனு உட பாசிங் பாயிண்ட் அந்த எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா 7, -1 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, முதல்ல அவங்க கொடுத்துருக்க லைனை முதல்ல கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றும். என்ன கொடுத்துருங்க? y = 4x/3 - 7. இப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, ஃபுல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, 3ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் பாருங்க. 3y = இங்கே 3ஆல் மல்டிப்ளை இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 4x - 21
ஓகேங்களா? எல்லாம் ஒரே சைடு எக்ஸ் எந்த பக்கம் ப்ளஸ் இருக்கோ அந்த பக்கம் கொண்டு போய் இந்த 3y ரைட் சைடு கொண்டு போயிடு. அப்போ 4x - 3y - 21 = 0. இதான் அவங்க கொடுத்த லைன். ஓகேங்களா? இப்போ இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் வேணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே? ax + by + c. இதுக்கு பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து என்ன சொன்னேன்னா bx - ay + k அப்படின்னு சொல்லணும். என்ன பர்பெண்டிகுலரா இருக்கும்போது பேரலா இருந்தா கான்ஸ்டன்ட் மட்டும் மாறும். பர்பெண்டிகுலரா இருந்தா ஒண்ணும் இல்ல. அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தூக்கி ஒய்க்கு போகணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தூக்கி எக்ஸுக்கு போகணும். அதே தாங்க பாருங்க. இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது 3 +3 அது தூக்கி எக்ஸுக்கு போடு. அப்ப என்ன எடுத்து போட்டுருக்காம 3x. இந்த 4 தூக்கி ஒய்க்கு போடு 4y + k = 0. அதே மாதிரி சைனை மாத்தணும். இந்த ஒய்க்கு முன்னாடி -3y இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? பிளஸ் போடணும். சைனை மாத்தணும். பிளஸ் அந்த மைனஸ் பண்ணணும், மைனஸ் அந்த பிளஸ் பண்ணணும். சரியா? ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ பர்பெண்டிகுலர் இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுல அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணணும். பாயிண்ட் வந்து 7, -1 இருக்கு இல்லையா? அதை சப்ஸ்டிட் பண்ணணும். பாருங்க எக்ஸ் இருக்கிறதுல 7, அப்போ 3 × 7 வந்து 21. அடுத்து ஒய் இருக்கிறதுல -1 சப்ஸ்டிட் -4 + k = 0. நமக்கு கே தான் வேணும். 21ல 4 இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? நமக்கு 17 அந்த பக்கம் போனால் -17. அப்போ கேவோட வேல்யூ வந்து -17. அதுதான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த கேவோட வேல்யூ எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தேர்ஃபோர் அப்போ பர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து 3x + 4y, இங்கே கே இருக்கிற இடத்துல -17. இதுதான் வந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Example 5.36. Find the equation of straight line parallel to y-axis and passing through the point of intersection of the line 4x + 5y = 13 and x - 8y + 9 = 0. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிக்க போற லைனோட ஈக்குவேஷன் வந்து y-axisக்கு பேரலா இருக்காம். ஆனா அதே நேரத்துல அந்த y-axis பேரலா இருக்கிற லைனு எந்த பாயிண்ட் வழியா போகுதுன்றாங்க? இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வழியா போகுதுன்றாங்க. சரி, முதல்ல இது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ இந்த ரெண்டு லைன், இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களேன். இதான் ரெண்டு லைன். இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? இப்போ இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் வழியா தான் இப்போ நாம கண்டுபிடிக்க போற லைன் வந்து போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே நேரத்துல இந்த லைன் வந்து எப்படி இருக்குன்றாங்க? ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்குன்றாங்க. சரிங்களா? முதல்ல இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும். அப்போ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே கிராஃப்ல கூட போட்டிருப்போம். இந்த ஈக்குவேஷனும் சால்வ் பண்றது. எலிமினேஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் சொல்லிட்டு அப்படி நிறைய வந்து நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடும் போட்டிருப்போம். 9th வந்திருக்கு. ஸோ அதை தான் இங்கே பண்ண போகிறோம். முதல்ல இது ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். இங்கே பாரு, இவங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் போட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாமா? எலிமினேஷன் மெத்தடில் போடுவீங்க இல்லையா? எப்படின்னா இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4x வரும். இங்கேயும் 4x. அப்போ செப்பரேட் பண்ணால் எக்ஸ் கேன்சல் ஆகி ஒய் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். இவங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னா அந்த கான்ஸ்டன்ட் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸ் எழுதணும். எக்ஸ் எடுக்கக்கூடாது. முதல்ல 5 - 8, அப்புறம் -39, அப்புறம் தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4 1, திரும்ப ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட முடிக்கணும் 5 - 8. இப்போ என்ன பண்ணா எக்ஸ் பைன்னு போட்டு இந்த வேல்யூ கிராஸ் பண்ணும். இதை கிராஸ் பண்ணி இங்கே போடணும். 9 5 ஆர் 45 போட்டாச்சா? அடுத்து இந்த சைடு கிராஸ் பண்ணும்போது மைனஸ் போடணும். ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். 45 மைனஸ் இந்த வேல்யூ வந்து மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 104. அதை அப்படியே 104 போடணும். அதே மாதிரி ஈக்குவல் டு ஒய் பைன்னு போட்டு என்ன பண்ணோம்? அந்த ஒய் கீழே இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணும்? கிராஸ் பண்ணணும். சரியா? கிராஸ் பண்ணும். -13 9 4 36 + 36 வருது. நம்ம சைனை மாற்றணும். ஏன்னா இந்த சைடில் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் வரும். அதே மாதிரி 1 பைன்னு போடணும். கடைசியாக 1 பைன்னு போட்டு அதை கிராஸ் பண்ணினா வரும். இப்போ இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் பை -59 வருது, ஈக்குவல் டு ஒய் பை 49 வருது, ஈக்குவல் டு 1 பை -13 வருது. அதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்க. சரிங்களா? முதல்ல எக்ஸையும் லாஸ்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ எக்ஸையும் லாஸ்ட் டேர்மையும் ஈக்குவேட் பண்ணினா x by -59 equal to 1 by -37. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகுனா இந்த -59 அப்படியே கிராஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 59/37 வரும். அதே மாதிரி ஒய்யும் அதே மாதிரி தான். y equal to இந்த -40. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 37ல வந்து ப்ரைம் நம்பர் கேன்சல் ஆகாது. அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதான். அப்போ y equal to 49/37. அவ்வளோதான். இப்போ நம்ம பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? x, y வந்து 59, 37 49/37 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். 59/37 49/37. இது வந்து என்னன்னா இப்போ இந்த பாயிண்ட் வழியா லைன் போகுது. அதுவும் எப்படி போகுதுன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஸ்டார்டிங்லேயே சம் பார்த்துருக்கோம். ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ 2, 3 அப்படின்னு பாயிண்ட் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற பேரலா இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரல் சொன்னாங்கன்னா x = c ன்னு சொல்லணும்.
ஒய் ஆக்ஸ் ஒய் சாரி ஒய் ஆக்சிஸ் பேரல் சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் சி சொல்லணும். எக்ஸ் ஆக்சிஸ் பேரல் சொன்னால் ஒய் ஈக்குவல் டு பின்னு சொல்லணும். இப்போ இங்கே ஒய் ஆக்சிஸ் பேரல் தானே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சினா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பாருங்க 59/37. அதுதான் ஈக்குவேஷன். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எழுதிருக்காங்க பாரு. Therefore, the equation of the line parallel to the y-axis is answer வந்து x equal to 59/37. அப்புறம் இந்த 37 கிராஸ் பண்ணிக்கலாம். 37x 59 லெஃப்ட் சைடு போனா -59 வந்துரும். அடுத்து பாருங்க லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 5.37. இப்போ எக்ஸாம்பிள் 5.37. The line joining points A 0,5 B 4,1 is a tangent to a circle whose center C is at the point 4,4. ஸோ 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா பாருங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஏபி, ஏபியோட ஈக்குவேஷன் நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் ரெண்டுமே தெரியும். 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் ஈக்குவேஷன் கண்டுபிடித்து ஈஸி. அதுக்கு அடுத்தது த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் சி விச் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி, ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அடுத்தது கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டேஞ்சன்ட் ஏபி வித் சர்க்கிள். இப்போ இது வந்து நீங்கள் டயக்ராம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ டயக்ராம் பாருங்க. டயக்ராம்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க. இதான் டயக்ராம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அவங்க கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து கிராஃப்ல கொடுத்துருக்காங்க பாரு. ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் பண்ணியாச்சு. இதோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க கண்டுபிடிச்சு. அந்த ஏபின்றது தான் டேஞ்சென்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்ணு, இப்போ இந்த சி பாயிண்ட் வழியா இருக்க இந்த பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரி ஒவ்வொன்றா முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிடி ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க the equation of AB y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1. இப்போ இது வந்து x1 y1 x2 y2 எடுத்துக்கலாம். பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டிட்யூட் y minus 5 by y2 minus அப்படின்னா வரும் 1 minus 5. அதே மாதிரி x minus x1 வந்து 0 by x2 4 minus 0. அவ்வளோதான். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். y minus 5 இந்த 4 அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா வரும் 4 into y minus 5. அதே மாதிரி இங்கே 1 minus 5 வந்து -4, அதை கிராஸ் பண்ணிங்கன்னா -4 into x minus 4x. அவ்வளோதான். சிம்பிளை பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் 4ஆல் டிவைட் பண்ணலாம். ஏன்னா காமனாக இருக்குது. 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. 4ஆல் டிவைட் பண்ண வரும் y minus 5 equal to -x தான் இருக்கும். ஏன்னா இந்த 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த -x லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். x plus y minus 5 equal to 0. அவ்வளோதான். இப்போ அந்த பேரலல் அதாவது ஏபியோட ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஏபிக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நம்ம ரூலே பார்த்துருக்கோம். ஒரு லைனுக்கு பர்பண்டிகுலர் இருக்கிற லைனோட ஈக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா அதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஒய்க்கும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு மாற்றணும். இப்போ அதை தான் பண்ணுறாங்க பாருங்க. இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை ஒய்க்கு போட்டோன்னா 1 தான். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, அது எக்ஸுக்கு போட்டால் அதுவும் 1 தான். அதே மாதிரி இங்கே ஒய்க்கு முன்னாடி இருக்கிற சைனை மாற்றணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ -y போட்டிருக்கான் +k. இப்போ பர்பண்டிகுலர் இருக்க ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கேவோட வேல்யூ கண்டுபிடிங்க இல்லையா, அதுக்கு பாயிண்ட் வேணும் இல்லையா. அப்போ இந்த லைன் பாஸ் ஆகிற பாயிண்ட் தெரியணும். இந்த லைன் இந்த x minus y plus k இருக்கு இல்லையா, அது எந்த பாயிண்ட் வழியாக போகுது டயக்ராமில் பாருங்களேன். இப்போ அந்த பர்பண்டிகுலர் லைன் நல்லா புரிஞ்சு. இப்போ ஏபியுடைய லைன் கிடையாது. இந்த பர்பண்டிகுலர் இருக்கிற லைன் வந்து ஏபிக்கு பர்பண்டிகுலர் எடுத்து சி 4,4 பாயிண்ட் வழியாக போகுதுன்னு தெரியுதா. அப்போது 4,4 இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சரிங்க. இந்த 4,4 இந்த x minus y plus k சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. x இருக்க இடத்துல 4 மைனஸ் y இருக்க இடத்துலையும் 4. அப்போ என்ன 0 ஆகிடும். அப்போ k ஈக்குவல் டு 0. அப்போ கேவோட வேல்யூ 0னா அப்போ ஈக்குவேஷனாக வருது பாருங்க. x minus y ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஏன்னா k 0 இல்லையா, அவ்வளோதான். இதான் ஈக்குவேஷன். இது வந்து எதுனா அந்த ஏபிக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன். சரி, ஏபிக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன். இப்போ ஃபைனலாக இன்னொரு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பி பாயிண்ட் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. இந்த டயக்ராமில் பாருங்க. இந்த ஏபின்ற லைனு அந்த சர்க்கிளை டச் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த பி பாயிண்ட் வேணும். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிள். எப்படி பண்ணலாம்னா இந்த ரெண்டு லைனை சால்வ் பண்ணிக்கலாமா. அந்த பாருங்க ஏபின்ற லைனையும் இந்த அதுக்கு பர்பண்டிகுலர் லைன் சி பாயிண்ட் வழியாக போதில் அந்த லைனையும் சால்வ் பண்ணால் அது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற அந்த பி பாயிண்ட் கிடச்சிரும் இல்லையா. அதுதான் இங்கே பண்ணுறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறாங்க. எப்படி வேணாலும் போடலாம். எலிமினேஷன் மெத்தடு, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், எந்த மெத்தட் வேணால் போடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க x plus y minus 5ன்றது ஏபியோட ஈக்குவேஷன், அதுக்கு பர்பண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் x minus y. ரெண்டுத்தையும் என்ன பண்ணால் அப்படியே ஆட் பண்ணுறாங்க பாருங்க. x plus y ஈக்குவல் டு இந்த -5 அந்த பக்கம் கொண்டு வரலாம் +5. அதே மாதிரி x minus y ஈக்குவல் டு 0. இப்போ இதை அப்படியே ஆட் பண்ணால் y கேன்சல் ஆகிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 5. அப்போ x ஈக்குவல் டு 5/2. அப்போ எக்ஸோட வேல்யூ 5/2னா ஒய்யோட வேல்யூ 5/2 தான். இதில் சப்ஸ்டிட் பண்ணால் தெரியும். இப்போ எக்ஸோட வேல்யூ 5/2 சப்ஸ்டிட் பண்ணாத பண்ணால் -5/2 மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா y ஈக்குவல் டு 5/2. அப்போ அந்த பி பாயிண்ட் என்னன்னா 5/2, 5/2.